ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச அண்ட் ஃபேவரட்டான டிஷ்ஷான நூடுல்ஸ் செய்ய போகிறோம். ஆனால் அந்த நூடுல்ஸில் ஒரு சூப்பரான ட்விஸ்ட் இருக்குங்க. என்னென்னு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி நூடுல்ஸ் பேன் கேக் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டு நல்லா பொரிய விடுவோம். அடுத்ததாக நம்ம நூடுல்ஸ் செய்யறதுக்காக நார்மலாக எல்லாருமே நூடுல்ஸ் போட்டுட்டு அந்த மசாலா பவுடர் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துருவாங்க. நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ், க்ரீன் சில்லிஸ் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். நல்லா இந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோ நல்லா ஸ்பைசி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வதங்கணும். ஸோ பொறுமையாக ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. யூஸ்வலாக நூடுல்ஸ் எப்போவுமே ஜஸ்ட் பாயில் பண்ணிவிட்டு இந்த மசாலா பொடி போட்டுட்டு செஞ்சோன்னா அதில் சிம்பிளான டேஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே, அது ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுத்துதுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு வெரைட்டிஸ் கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நாங்கள் நார்மல் நூடுல்ஸ் தான் செய்யலாம், இல்லை மேகி நூடுல்ஸ். ஸோ இதுக்காக நம்ம ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா அவங்களே நமக்கு ஒரு மசாலா பொடி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மசாலா பொடியை இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணலாம். கேரட், பீன்ஸ், கேபேஜ் இது எல்லாமே நீங்கள் கூட ஆட் பண்ணி செய்யலாம். அப்போவும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளோட டொமேட்டோ இப்போ நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான காரத்துக்கு சில்லி பவுடர் அண்ட் மஞ்சள் தூள் அதையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இந்த நூடுல்ஸ்க்கு நாங்கள் இன்றைக்கி ஒரு 5 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி எவ்வளோ வாட்டர் வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜூஸியாக வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வாட்டர் எக்ஸஸாகவே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த நூடுல்ஸ் ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக தான் செய்ய போகிறோம். நம்ம இப்போ இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு பாயில் ஆக விட்டுருவோம். அப்போ தான் அந்த ரா ஃப்ளேவர் எல்லாமே போகும். அதனால் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹாட் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய மசாலா பவுடரில் சால்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மசாலா பவுடரையும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பேக்கெட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நூடுல்ஸ் இது எல்லாமே நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். அது எல்லாமே நீங்கள் பிரேக் பண்ணியும் போடலாம், இல்லைன்னா அப்படியே முழுசாகவும் போட்டுக்கலாம். இந்த நூடுல்ஸ் எல்லாமே என்னைக்கா ஒரு நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துருனா ஓகேங்க. அடிக்கடி இதை செஞ்சு கொடுக்க வேண்டாம். அதர்வைஸ் நம்ம ப்ளைன் நூடுல்ஸ் வாங்கிட்டு நம்மளா வீட்டில் வேணுங்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி செஞ்சு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அதுலேயுமே இப்போ நிறையா மில்லட்ஸ் நூடுல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. நீங்கள் அந்த மாதிரி மில்லட்ஸ் நூடுல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் மைதா நூடுல்ஸ்க்கு பதிலாக வீட் நூடுல்ஸ் இல்லை திணை நூடுல்ஸ்னு சொல்லிட்டு நிறைய மில்லட்ஸ் நூடுல்ஸ் வந்திருக்கு. ஸோ அதெல்லாமே வாங்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்லேயே கூட ராகி மாவு யூஸ் பண்ணிவிட்டு சூப்பரான நூடுல்ஸ் பண்ணலாங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இப்போது நமக்கு இந்த வாட்டர் ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாம் இப்போது இந்த நூடுல்ஸ் இங்கே போட்டிருக்கோம். போட்டுட்டு நல்லா இது பாயில் ஆகட்டும். இது 2 to 3 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அது வரைக்கும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு பாயில் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் இந்த நூடுல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பாயில் ஆகும்பொழுது இந்த வாட்டரை நம்ம ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு சூப்பாக கூட குடிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நமக்கு எக்ஸ்ட்ரஸாக வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதெல்லாம் பாயில் ஆகி வந்ததுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற வாட்டர்ஸ் எல்லாமே நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். ட்ரெயின் பண்ணிவிட்டு நல்லா சூப்பாக அது கூட கொஞ்சம் எக் இல்லைன்னா சிக்கன் பீசஸ் இதெல்லாமே போட்டு கூட சாப்பிடலாம். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது நம்மளுடைய நூடுல்ஸ் சூப்பராக பாயில் ஆகி ரெடி ஆயாச்சு. இப்போ தான் நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியண்ட்டான எக் வருதுங்க. நம்ம பேன் கேக் செய்யறதுக்காக இந்த பேன் எடுத்து வச்சுக்கலாம். பேன் கேக் பண்ணுறதுக்கு இது கூடவே எக்கில் சால்ட்டு, சில்லி பவுடர் அண்ட் ஆனியன் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேனில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த நூடுல்ஸ் எல்லாமே இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். எல்லா குழியிலையுமே கரெக்டாக நமக்கு தேவையான அளவு இந்த நூடுல்ஸில் நிறையா வாட்டர்லாம் இல்லாமல் நீங்கள் ட்ரெயின் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம கலக்கி வச்சுருக்கிற எக் எல்லாமே இது மேலே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க.
ஸ்லோ ஃபயரில் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த எக் எல்லாமே நல்லா பாயில் ஆகிட்டு இந்த நூடுல்ஸ் எல்லாமே நல்லா கிறிஸ்பி ஆகிடும். ஸோ ஸ்லோ ஃபயரில் வச்சு நீங்கள் பாயில் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கிறிஸ்பியான நூடுல்ஸ் பேன் கேக் ரெடியாக கிடைக்கும். ஸ்லோ ஃபயரில் வச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திருப்பி போடுங்க. நீங்களே பாருங்களேன், நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு பேக் சைடு. ஸோ ஸ்லோ ஃபயரில் வச்சு எடுக்கும்போது நம்மளோட சூப்பரான எம்மியான இந்த நூடுல்ஸ் பேன் கேக் ரெடி ஆயாச்சு. எக் வேண்டான்னு சொல்கிற எந்த குழந்தையுமே இது வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. எவ்வளோ கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா? சாப்பிடவும் அவ்வளோ கிறிஸ்பியாக அண்ட் டேஸ்டியாக இருக்குது. அந்த எக் ஃப்ளேவரில் அந்த நூடுல்ஸ் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்துருங்க.